இப்பவும் பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில மயிலை சிவகுமாருடைய ரீல்ஸு, ஷார்ட்ஸா தான் அதிகமா இருக்கு. இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களா? மயிலை சிவகுமார பத்தி சொல்லுங்க. நிச்சயமா நானே வந்து நெறைய நேர்காணல்ல சிவகுமார நெறைய பத்தி சொல்லியிருக்கீங்க. பேசியிருக்கேன். அதுல என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போடுறோம். அவேர்னஸ்க்காக இந்த மாரி ஒரு ரவுடி இருந்தா இனிமேட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்றத சொல்றோம். ம். அத என்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்கான். உண்மையாலுமே கேங்ஸ்டரு. அந்த அந்த கேங்ஸ்டரோட கிளைமாக்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கு. கொடூரமா இருக்கு. நீங்க அது மாரி கேங்ஸ்டர் ஆயிடாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அத என்ன பண்றாங்க, அதுல அவங்களுக்கு உண்டான பார்ட் அத கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டு, என்னவோ நம்ம கேங்ஸ்டருக்கு சப்போர்ட் புரமோஷன் பண்ற வீடியோ மாரி நம்ம என்னவோ கேங்ஸ்டரோட அ ஆதரவாளர். ஆமா ஆதரவாளர் அவரோட பிஆர்ஓ மாரி கட் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நடுவுல வந்து ஒரு பிரபல ரவுடியா இருக்கிறாரு அவரு. ஒரு கட்சியில இருக்காரு. அவர பத்தி ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தேன். அவர் மேல இத்தன வழக்கு இருக்குன்ட்டு. அவங்க மிஸ்ஸஸ் அத கட் பண்ணி தன்னோட ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒருத்தர் குடுத்து காட்டுனாரு அத. சிவக்குமார். யார் இந்த சிவகுமார்? சிவகுமார் வந்து எல்லாம் மயிலை சிவகுமார்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது பேச்சு வழக்குல வந்தா டைகர் சிவா தான் பேரு. ஆ ஓகே, ஓகே. அது எல்லாரும் சொல்லும்போது மயிலை சிவா, டைகர் சிவா. பேப்பர்ல படிச்சு பார்த்தவங்க வேற, நம்ம நேரா பார்த்தவங்க வேற. ம். ஆக்சுவலா சிவகுமார் பார்த்தீங்கன்னா, 79 12ஆம் தேதி 2ஆம் மாசம். பிப்ரவரி 12ஆம் தேதி 79. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, சூனாம்பேடு. சூனாம்பேட்ஸ். ஆமா. நம்ம மகா ஈசிஆர்ல இருக்க ம். சூனாம்பேடு. அவங்க அப்பா பேரு மோகன். சிவகுமார் வந்து அப்படியே மயிலாப்பூர்ல அந்த ஷெல்டர்புரத்துக்கு வராங்க. அது வந்து இல்ல ஷெல்டர்புரம்னுவாங்க. சார், இப்ப சிவகுமாரோட மோகன் அவங்க தந்தை வந்துட்டு எப்படி சார்? என்ன வேல பார்த்தாரு? ஒரு கூலி தொழிலாளி. அ கூலி எந்த தொழிலாளி ஒரு அவங்க. அரசியல் ஆமா. பின்புலமா எந்த அதெல்லாம் எதுவும் பின்புலமும் கிடையாது. கூலி சாதாரண குடும்பத்தார். தொழிலாளி அங்கருந்து வராங்க. சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கரகாட்டக்காரன்ல வந்து கவுண்டமணி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பார்ல. ஆ, ஆ. இந்த பக்கம் இப்படி வந்திருக்க மாரி. அந்த மாரி தான் சிவகுமாரே ஃபர்ஸ்ட்டு இருப்பாப்ல. அவர் பழைய ஃபோட்டோ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். ம். அப்படிதான். சிவகுமார் அங்கருந்து இங்க வராங்க. இது எங்கன்னு கேட்டா, சிட்டி சென்டருக்கு பின்னாடி வந்து அது ஷெல்டர்புரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு 3, 4 பேர் இருக்கு. அதுக்கு நீங்க அங்க லோக்கல்ல இருக்கவங்க கேட்டீங்கன்னா, அம்பட்டவாராவதின்னுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆம்பிள்டன் பிரிட்ஜ் தான் அது. ஓ! அத வந்து அவங்க அப்படி ஓகே, சொல்லிருவாங்க. ஓகே. அந்த இடத்துல தான் வந்து அங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அங்க தான் வந்து சிவகுமார் வீடு. சின்ன வயசுல அதே சிவகுமார் பல செயல்ல செய்துட்டு, சிவகுமார அங்க இருக்க மயிலாப்பூர் காவல் நிலையத்துல ஸ்லேட் இருக்குல்ல, அதுல வந்து இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கூட்டிட்டு போன வரலாறுலாம் உண்டு. பிகினிங்ல. அப்போ சிவகுமார் ஒரு யங்ஸ்டரா அப்ப 79ல பொறக்குறாரு. 89, 99. 2002ல பார்டர் தோட்டம் சேகர கொலை பண்றாங்க. அப்போ பார்டர் தோட்டம் சேகர் கொலை பண்ணும்போது 22 வயசு இருக்கும் சிவகுமாருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த கேங்லயே அவர் தான் சின்ன வயசுன்னு நெனைக்கிறேன். சின்ன வயசு. ம். அப்போ வீரமணி வந்து 2003ல அவர என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அவர் 2002ல இந்த சம்பவத்துக்கு அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு தர்றாரு. அவரு சம்பவம் டைரக்ட்டா இறங்கவே இல்ல. அப்போ அவருடைய விசுவாசி அரசியல் பின்புலத்துல இருக்க மார்க்கெட் முரளிக்கும் அதான் ஜாம்பஜார் மார்க்கெட் பார்க்கட்டும். முரளின்னுவாங்க. அ தோட்டம் சேகரு. தோட்டம் சேகர்னா பார்டர் தோட்டம் சேகர். அதான் தோட்டம் சேகர். இப்படின்றபோது இவங்க அரசியல் பின்புலத்துல வரும்போது, கொஞ்சம் ரவுடிகளோட தொடர்புல இருக்காங்க. நீங்க பார்டர் தோட்டம் சேகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல எந்த குற்ற வழக்கும் இல்ல கிடையாது. குற்ற வழக்கு இருந்தாலும் ரவுடி இல்ல. ஆ. ரவுடிகளோட தொடர்பு வச்சிருக்கவங்க. பின்புலத்துல தான் ரவுடி இயங்குறாரு. பின்புறம் ஸ்கெட்ச் போடுறது இந்த மாரி இருக்காங்க. இப்ப சென்னையில ஒரு பிரபல ஒரு ஆள் இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, சன்மார்க்கத்துல வடலூர்ல உட்கார்ந்திருக்காரு. ம். சென்னைய உலுக்குன ஒரு ரவுடி. அவர் ஃபோட்டோ நீங்க நான் இல்ல யாராலயும் எடுக்க முடியாது. ம். சிஜி காலனி ரவின்னு பேரு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ரவுடியா இருந்தாலும் அவரோட அட்வைஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க காஞ்சிபுரம் சங்கர்ராமன் கொலை வழக்குலருந்து இன்ன வரைக்கும். அவர்லாம் இப்ப ஓய்வு பெற்றுட்டு 70 வயசு ஆயி சன்மார்க்க நெறியில போய் உட்கார்ந்திருக்காரு வடலூர்ல. அந்த மாரி போய் அங்க மாத்திக்கிட்டாங்க தன்ன. அவங்க அந்த கட்டத்துல. அந்த காலத்துல என்னான்னு கேட்டா, நீங்க ரவுடிங்களுக்குள்ள தகராறு இருந்துன்னா, சோடா பாட்டில் அடிக்கிறது, கலவரம் தான் நடக்கும். கத்திய வச்சு குத்துனதெல்லாம் மனித உயிருக்கு வேல்யூ இருந்துச்சு அப்போ. ஆ. இந்த காலாச்சாரம் அதுக்கப்புறம் 2002ல வந்து அப்போ சேகர வந்து கொலை பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போ அந்த ஸ்கெட்ச் போட்டு குடுக்குறது எல்லாம் வீரமணி தான். அதுல 12வது பேர்ல கடைசி அசோசியேட் தான் வந்து சிவகுமார். சிவகுமார். அப்போ மயிலை சிவகுமார்லாம் சிவா. சிவா. ம். சிவகுமார். அப்போ அந்த 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 இன்சிடென்ட்ட போய் பண்றாங்க. பண்ணும்போது அப்போ வந்து தோட்டம் சேகருக்கு வந்து 2 வயது பையன். அவர் சாகும்போது அவருக்கு 2 வயது குழந்தை இருக்கான். பெரிய பையனே 2 வயது. சின்ன பையன் அவ்வளோ 1 வயசு சின்ன 1 பையன் வயசு. அவ்வளோதான். 1 வயசு, 2 வயசு. ஆனா, அப்போ சிவகுமாருக்கு இவன வெட்டும்போது சிவகுமார் கண்டிப்பா யோசனை பண்ணியிருக்க மாட்டாரு. உன் இவன் பையன் தான் நம்மள வந்து வெட்டுவான் அப்படின்னு சிவகுமார்.
எதிர்பார்த்திருக்க முடியாது. இல்ல அது ஒரு பட ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு அவர் கதையும். ஆமா. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இவரு ஜெயிலுக்கு போறாரு. சிவகுமார் ஜெயிலுக்கு போயிடுறாங்க அந்த கேஸ்ல. ஜெயில்ல போயிட்டு அப்ப இவங்கலாம் முடிச்சுட்டு வெளிய வராங்க. வெளிய வரதுக்குள்ள வீரமணி என்கவுண்டர். என்கவுண்டர் ஆயிடுறாரு. இதுல எல்லாருக்கும் இல்லாத சிவகுமாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க எந்த ரவுடிக்கும் பசங்க கிடையாதுங்க. இப்போ நீங்க பிரபல ரவுடிலாம் பார்த்திருப்பீங்க. நெறைய ரவுடி. என் பேர நெறைய பேர ஃபோன் பண்ணி என் பேரெல்லாம் சொல்லாதன்னுலாம் சொன்னாங்க. ஏன் என் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் சொந்த ஊருக்குள்ள கூட வர முடியாது. நீங்க சிவகுமார் எப்ப போனாலும் வீட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வீட்டு வாசலே ஒரு ஜிப்சி இருக்கும். வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா சாமானியனா தான் பழகிட்டு சாமானியா, இருக்காரு. அதாவது கோயில் திருவிழா போல நடத்துறது, டான்ஸ் அப்ப ஆடுறது. பசங்கள எடுத்து ஒரு பெரிய பெரிய என்னடா இவ்வளவு பெரிய போறோமே அந்த கன் எடுத்து காட்டக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த அண்ணனை பார்க்கணும்னா ஒரு 10 பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 11ஆவது பேர் அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு விடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்ல. கிடையாது. புரோட்டோகாலே இல்ல. சும்மா அவர் பாட்டு நடந்து இந்த போறாரு. பக்கம் ஒரு குழந்தைய தூக்கின்னு இந்த பக்கம் ஒரு குழந்தைய தூக்கின்னு அப்படியே போய் டான்ஸ் ஆடின்னு இதுதான் அவருடைய ஸ்டைல். என்ன பண்றாரு சிவகுமார்? வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அந்த இடத்துல சரி நம்மளுக்கு பெரிய தலை ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ நம்மளுக்கு ரோல் மாடல் யாருன்னா அங்கே பெரிய மகேஷ்னு ஒருத்தர் உருவாகிறார். அவர் தான் சிவகுமாரோட ரோல் மாடல் பெரிய மகேஷ். அவர் அங்கே ஆல்ரெடி ரவுடியாக இருக்காரு. இவங்க ஒரு கேஸ் 2 கேஸில் போயிட்டு ஒரு கொலை கேஸில் போயிட்டு வெளியே வராங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு யூகோ இருக்குல்ல, நான் ஒரு பெரிய ஆள், நீ இடத்துல ஒரே ஏரியாவில் இருக்கணும்ன்ட்டு. அந்த இடத்துல இவன் யங்ஸ்டர் ஆனும்போது சிவகுமாருக்கு கை ஓங்கிக்கிட்டே வருது. இது அவரால் பொறுக்க முடியல. இவங்களுக்குள்ள தகராறு வருது. பெரிய மகேஷ் ஜாமீன்லாம் வெளியே வந்திருக்காரு அப்போ. ஆமா. எல்லா கேஸ்லயும் யாரும் கன்விக்ட் ஆகி தண்டனை அனுபவிச்சு எந்த ரவுடியும் வெளியே வரலையே. யாரும் இன்னும் கன்விக்ட் ஆகி வரலையே. ஒன்னும் குண்டாஸ் போவாங்க, குண்டாஸ்குள்ள வெளியே வந்துருவாங்க. இப்ப போராளிகளுக்கு தான் குண்டாஸ் 1 வருஷம் ஆகும். ரவுடிங்களுக்கு வந்து உடனே குண்டாஸ் உடஞ்சிரும். வெளியே வராரு. வெளியே வந்தோன்னு பார்த்தா மகேஷோட தொல்லை தாங்க முடியல. பிரச்சனை பண்ணார். மகேஷும் ஒரு ரவுடி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மகேஷ் பெரிய மகேஷ் ரவுடி. இவரு ஏன்டா சிவகுமார் ரோல் மாடலா பெரிய மகேஷ் நினைச்சிட்டு இருக்காருல்ல. இவரு மகேஷ் எந்த ஏரியால இருக்காரு? அதே ஏரியா மயிலாப்பூர். பெரிய அதே மயிலாப்பூர். பெரிய மகேஷ்னா எல்லாருக்குமே தெரியும். பெரிய அப்போ அந்த இடத்துல சிவகுமார் வளர்றது அவருக்கு பிடிக்கல. அப்போ லோக்கல் ஸ்டேஷனில் மகேஷ் மேலே பல வழக்குகள் இருக்குது. கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ உள்ளே இருந்தனா உனக்கு அவனுக்கு பகை வந்துகிட்டே இருக்குது. நீ ஏரியாக்குள்ளே வந்தனா ஒன்றை தான் தூக்குவாங்க. அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகலை, நீ பெரிய ஆள், அதனால நீ தூக்குவாங்கன்னு. அவர் வெளியே ரொம்ப நாளாக இருக்கார். இதுக்கு நடுவில் அவர் கூட இருக்க 2 பேர், மகேஷோட மச்சான், அவர் கூட இருக்க இன்னொருத்தர் பேர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவகுமாரை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணி சிவகுமாரை கீழே போட்டு, சிவகுமார் அதுக்கப்புறம் அந்த இப்பி தலையெல்லாம் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு நல்லா ஸ்மார்ட்டான ஆளாயிடுறாரு. சிவகுமாரை மூஞ்சிலே வெட்டுறாங்க. மூஞ்சிலே வெட்டி செத்துட்டான்னு கொடூரமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க பல பிரச்சனைக்கு நடுவில். ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சிவகுமார் பொழைச்சிப்பான்ட்டு. சிவகுமார் பொழைச்சிட்டு வரான். வந்த உடனே அவங்க 2 பேரையும் சிவகுமார் வந்து அதுதான் பெரிய டபுள் மர்டர் ஒரே டைமில். அவன் அந்த இது இருக்குல்ல, சிட்டி சென்டருக்கு பின்னால் இருக்க ஓட்டு வீடுகள் இருக்குல்ல, அது உள்ளே போய் கதவை சாத்திக்கிறானுங்க. ஓட்டை உடச்சிட்டு உள்ளே இறங்கிறாப்புல. சிவகுமார் இறங்கி அந்த பில்லாவை அவனை வெட்டிடுறாப்புல. வெட்டிட்டு பக்கத்தில் அப்படியே ஓட ஓட அந்த சந்துக்குள்ளே 2 பேரையும் வெட்டிடுறாரு. ஏரிக்குள்ளேயே 2 பேரையும் வெட்டிடுறாரு. யாரு? பெரிய மகேஷோட மச்சானையும் இன்னொருத்தர் கூட இருக்கவங்க வெட்டிடுறாங்க. இதில் பெரிய மகேஷ் வெளியே போயிடுறாரு. சிவகுமார் வந்து ஒரு சிறை பறவைதான்னு வச்சுங்க. சிறைக்குள்ளே போகிறது வர்றது ஓடுறதுலாம் கிடையாது. மற்ற ரவுடிலாம் அங்கே போய் தலைமுறை ஆகுது, இங்கே போய் தலை வருது, அப்பெல்லாம் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுது. போலீஸ்காரன் கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டா வந்துடுவான்ப்பா. இப்போ மயிலாப்பூரில் அந்த ஸ்பெஷல் டீம் கேட்டால் சிவகுமார் கூப்பிட்டாவே வந்துடுவான்ப்பா. ஆனால் என்ன ஒன்று, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம போய் அரெஸ்ட் பண்ணணுன்ற, ஏப்பா நீ நான் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டி. இதுக்கு நடுவில் சிவகுமார் கை பயங்கரமாக உயர்ந்துச்சு. மகேஷால் இங்கே வர முடியல, போக முடியல. யார் பிளான் போட்டாலும் சிவகுமாருக்கு தெரியுது. தன்னை கொலை பண்ண பிளான் போட்டாங்கன்னா சிவகுமாருக்கு அடுத்த செகண்ட் தெரியுது. அப்ப அவ்வளோ ஆட்களை சுத்தி வச்சுட்டாரு. அதாவது சிவகுமார் ரவுடி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல், இப்ப ஏரியால இருக்க ஒரு அப்பாவி மக்களையோ ஒரு கடைக்காரனையோ மிரட்டு அந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. இல்லையே, ஸ்மக்லர் கிடையாது. போயிட்டு அராஜகம் பண்றது, வணக்கம் சொல்லணும், நீ அந்த மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. திருவிழா நடத்துறது, மரியாதையா நடந்துக்கிறாரு. திருவிழா நடத்துறது, நீ எந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் காது குத்து கூப்பிட்டாலும் உடனே போறது. அங்க ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம்னா அங்க போய் அந்த நீங்க மெட்ராஸ்ல பாத்திருப்பீங்க, அப்பெல்லாம் வந்து கார்ல கூட்டிட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சு எல்லா தெருவு கூட நான் பாத்திருக்கேன். இப்பெல்லாம் அது கிடையாது. தெரு தெருவா கூட்டிட்டு போவாங்க அந்த சத்திரம் வரைக்கும். இப்போ மயிலாப்பூர்ல சிவகுமார் காலகட்டத்தில் பார்த்தா குதிரை வண்டியில வச்சிருவோம். ஏறி முன்னாடி உட்காந்து அந்த குதிரை வண்டியை ஓட்டுறது, அங்க போய் அந்த நான் பொல்லாதவன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, கோட் சூட் தான் போட்டுக்கிறது, நகைச்சுவான ஆளாவும். ஆமா, நகைச்சுவான ஆளாவும் இருக்கிறது. பசங்க ஏராளமான பசங்க. சிவகுமாருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது.
இதுக்கு நடுவுல காவல்துறை கூடயும் அவன் கூப்பிட்டா வந்துருவான்ப்பா சிவகுமார். அதான் அப்படின்னா அவன் போய் எங்கேயும் போய் பணம் கேட்டு மிரட்டு பெரிய லெவல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் யாரையும் வழிப்பறி பண்றது இல்ல. ஆள் கடத்தல் பண்றது இல்ல. பெரிய பஞ்சாயத்து சொத்தை அபகரிக்கிறது இல்ல. அந்த மாதிரி பண்றது இல்ல. மக்கள்கிட்ட இல்லன்னா அவனுக்கு அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிவகுமார் சொந்தக்காரர் இருந்திருக்கணுமே. இந்த நேரம் ஏரியாக்காரங்களே துப்பு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில சிவகுமார் பண்றது தப்பு தான். அந்த தப்புல நீ நியாயப்படுத்தல. சிவகுமார் தியாகி இல்ல, நம்ம நியாயப்படுத்தவே இல்லை. ஏன்டா கீழே கமெண்ட்ல நம்மள வந்து யாருன்னா போடக்கூடாது. அதுக்கு சொல்றோம். சிவகுமார் எப்படின்றது அடுத்த என்ன பண்றாரு, மகேஷ் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வராத, வந்தனா உன்னை போட்டுருவான், நீ வந்தனா லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை, அது உன்னை ரிமாண்ட் பண்றோம். அப்ப மகேஷ் என்ன பண்றாரு, ஒரு நபரை கூப்பிடுறாரு, சிவகுமார் கூட இருக்கணும், இங்க வா, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு, அவனை எங்கேயாவது கூட்டிட்டு வந்துரு, நான் ஸ்கெட்ச் போட்டு நான் போட்டுறேன் அப்படின்றாரு. இதுதான் சிவகுமார் காதுக்கே போயிடுதே. சிவகுமார் சொல்லுவோம், அவன் எனக்கு ஸ்கெட்ச் போடுறானா, சரி, அவர் பாசையில சொல்றாரு, நான் அவனுக்கு ஸ்கெட்ச் போடுறேன், அதை அவன்கிட்ட சொல்லாத, நான் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோழி வீட்டுக்கு போறேன்னு சொல்லுனார். உங்களுக்கு புரியும் கோழினா எப்படி, நான் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லு அப்படின்றார். ஓ, இவன் அந்த மாதிரி சிவகுமார் வந்து கோழி வீட்டுக்கு போறாப்புல. ஓ அப்படியா, அப்ப எதிராளியே அங்க சரி இவங்க வந்துருவான்ட்டு. சிவகுமார் கோழி வீட்டுக்கு போலையே, மகேஷை போடுறதுக்கு தானே போடுறாப்புல. உடனே அங்க போயிடுறாரு. அவர் அங்க காத்திருக்காரு. இவரு போய் அவரை அட்டம் பண்ணி ரொம்ப கொடூரமான ஒரு கொலையை பண்ணி அப்படியே கோலிஸ்ல போட்டு ஒரு பைபாஸ்ல போட்டு போயிடுறாங்க. இதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இந்த பைபாஸில் போட்டாங்க, அந்த பைபாஸில். காவல்துறை ஸ்கிரிப்டுன்றது வந்து நம்ம சினிமா, தமிழ் சினிமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குறது. ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு கோட்டூர்புரம் பாலத்தில் இந்த சென்டர் பாயிண்டில் பாடி விழுந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதா, இந்த ஸ்டேஷன் லிமிட் வருதான்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. கால் வந்து இந்த பக்கம் இருக்கு, தலை வந்து இந்த side. அந்த மாதிரி கருத்தை தான் சொல்ல முடியும். பைபாஸில் அவரை பாடியை போட்டு போயிடறாங்க. அந்த பாடியை எடுத்துட்டு வந்து பார்க்குறாரு. அந்த கேஸில் உள்ளே போயிட்டு வர்றாரு. கிளீன், எதிரியே கிடையாது சிவகுமார். 2002 முதல் கொலை, 12வது அக்கிஸ்ட். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, அந்த 12 பேரில் ஒருத்தர் 2 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. மீதி பேரை இங்கே விட்டாம பாருங்க, ஒருத்தன் தோட்டம் சேகர், அவர் பையன் அழகுராஜா, ரோஹித் ராஜ், 2 பேர், 1 வயசு 2 பையன். அவரை வந்து என்ன பண்றான், ஒருத்தரையா போட்டுக்கிட்டே வரான். ஏங்க இது இயற்கை. இது வந்து இயற்கைனா அப்பாவை கொன்னவங்க எல்லாரையும் எல்லா பசங்களும் கொல்றது கிடையாது. அது அவனுக்கு ஊறி போயிருக்கு. ஒருவேளை அவங்க அம்மா வந்து அந்த அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இல்லை அது வந்து ஒரு பெரிய ஊண்டிங் ஆயிருக்கும். 2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் இருக்கும்போது ஒரு கந்தையை கொல்றாங்கன்னா அந்த தாயார் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன வயசுல இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு வைராக்கியத்தை நம்ம லேட்டஸ்டா நிறைய படத்துல பாக்குறோம். படத்தை பார்த்து மக்கள் பண்றது இல்ல, மக்களை பார்த்து தான் படமே எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் பார்த்து வெற்றிமாறன் படம்லாம் டிஸ்கஷன், வெற்றிமாறன் எங்க போனாலும் அவங்க காலின்னு வச்சுங்க. அடுத்து இவங்க ஏற்கனவே ஒரு முறை அட்டம் பண்றாங்க. காசினோ தியேட்டர் கிட்ட ஆட்டோல வரும்போது அட்டம் பண்றாங்க. அட்டம் பண்ணி அங்க ஒரு கலவரம் ஆயிட்டு அவங்க போயிடுறாங்க. மனைவியும் அதுல இருந்ததா காவல்துறை சொல்லுது. யாரும் பார்க்கலாம்.